இறை செய்தின்னு சொல்லும்போது அதில் எதுவுமே உருவம் இருக்காது, அது உருவமாக உருவெடுக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தோட இன்னும் கொஞ்சம் அதிக விளக்கம் கிடைக்கும். எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுல இன்னும் கொஞ்சம் சுவை, இன்னும் கொஞ்சம் ஒளி, இன்னும் கொஞ்சம் தெளிவு, அப்படி கொஞ்சமா எனக்கு இருக்கிறத கொண்டுதான் சரி பார்க்கறது. என்ன இறக்கப்பட்டிருக்கோ அதை கொண்டு அதை சரி பார்க்குறீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான விளக்கம், இன்னும் கொஞ்சம் அதிகமான படிப்படியா அதுல நல்லது கெட்டது பிரிச்சு காட்டப்படும். அதுல எதுவுமே உருவம் இருக்காது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வீடு வேணும், வீடுன்றதுக்கு ஒரு உருவமே இல்லை. அது உருவம் எப்ப வரும் அப்படின்னா இத்தனை சென்ட் இடத்துல இத்தனை ரூம் யோசிக்கிறீங்களா, இப்பதான் உருவம் கொடுக்குறீங்க. ஆனா வீடுகளுக்கு உருவம் கிடையாது, எந்த உருவம் அங்க இருக்காது மனசுல. அப்படி இறைச்செய்திகளுக்கு உருவம் இல்லாம வரும். ஒவ்வொன்றும் நல்லபடியா வாழணும்னு இருக்கும். அந்த நல்லபடியாக வாழ்றதுக்கு நீங்க உருவம் கொடுக்கும் போது அது காரு, பங்களா, 4 காரு, 2 வீடு, இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க உருவம் கொடுக்குறீங்க. உருவம் கொடுக்குற எண்ணத்துல நல்லா இருக்கணும், நான் அவ்வளவுதான், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரை நல்லா இருக்கணும், இந்த எண்ணம் மட்டும் தான் இருக்கும். அவன் கலெக்டரா இருக்கணும், அவன் என்ஜினியரா இருக்கணும், அதெல்லாம் இருக்காது. அது நீங்க உருவாக்கிக்கிட்டது. அதுக்கு தான் நீங்க பாடு போடுறீங்க, சூழ்ச்சி பண்றீங்க, வஞ்சகம் பண்றீங்க, திருத்தனம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, பெரும் போராட்டம் சொல்றீங்க. அது நீங்க பண்ணது. அவன் கொடுத்த எண்ணம் நெல்லா இருக்கணும், இவ்வளவுதான். அந்த நெல்லா இருக்கிறது படிப்படியா நிகழும். அவன் மனதில் இறக்குவது உருவமற்றது, மூளையில வர்றது உருவத்தோட வருது. அது ரெண்டும் சமம் அல்ல, அது வேறு. நீங்க அந்த மூளையில என்ன உருவத்தை கொண்டு வந்தா சரி, அது தரம் தாழ்ந்திரும். என்ன உருவம் கொடுக்கறானோ அந்த உருவம் உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும். நீங்க ஒரு உருவத்தை விரும்புறீங்க, அங்கேதான் சிரமப்படுறீங்க. அதுக்கான முயற்சியில நீங்க எடுக்கணும். 3 வயசுல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த உருவத்தை அடைகிறதுக்கு. அவன் கொடுக்குற அந்த விருப்பத்துக்கு நீங்க எத்தனை வயசுல இருந்து முயற்சி பண்ணணும், நீங்க வாழ்ந்துட்டு வாங்க, சொல்றதை வாழ்ந்துட்டே வாங்க. அந்த உருவத்தை நோக்கி கொண்டு போவா நீங்கள் நினைத்ததை விட அதிக அழகானதாக அது இருக்கும், நீங்கள் விரும்பக்கூடியதாக அது இருக்கும். நீங்க ஒண்ணுக்கு ஒரு உருவம் கொடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அப்பதான் சொல்றீங்க வெற்றி அடைவது என்பது ரொம்பவும் சிரமம், பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. நீங்க கொடுத்த உருவத்தை அவன் வீடு என்று அறிவித்தான், அந்த வீட்டிற்கு நீங்கள் உருவம் கொடுத்தீர்கள், அதுக்கான வழியை நீங்கள் போடுகிறீர்கள். இல்லை, எண்ணத்துல வைங்க, அதை கொண்டு வரோம். ஒவ்வொரு நாளும் நிம்மதியோட நீங்க வளர்ந்து வருவீங்க. அது அவன் தரும் கொண்டு வரும் பாதை. உங்களுடைய பாதையில் முட்களும் கற்களும் உண்டு, அவனுடைய பாதையில் இல்லை. அந்த இல்லாம அந்த பாதையில் நீங்க ஓடவும் செய்வீங்க, விழவும் செய்வீங்க. அவன் கூட்டு போகும் பாதை நிதானமாக ஒவ்வொரு இட்டா நீங்க போகக்கூடிய பாதை. தெளிவாக நீங்க இட்டு எடுத்து வச்சு போறீங்க. அப்படியே விழுந்தாலும் சின்ன சருகள் தான், ரொம்ப உயரத்துல இருந்து விழுகிறதெல்லாம் கிடையாது. நிக்கிற இடத்துல நீங்க விழுந்தீங்கன்னா உட்காருவீங்க. 10 அடி 100 அடி 50 அடி போயிட்டு அப்புறம் அங்கிருந்து விழுந்தீங்கன்னா அது நீங்க கொண்டு போறது. அவன் உங்களுக்கு ஒரு அடியா தான் கொண்டு போறான். உருவத்தை அவன் இன்னும் காட்டவில்லை, எண்ணத்தை தந்திருக்கின்றான். உருவத்தை நீங்கள் உருவாக்காதீர்கள், அவன் உருவத்தை உருவாக்கட்டும், படைக்கட்டும். பொறுமையாக இருங்க. அவனுக்கு தெரியும் உங்களுக்கு உருவம் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. அந்த உருவத்தை நீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த மறைவான அந்த உருவத்தை வச்சுட்டு போங்க. நல்லா இருக்கணுங்கிறது ஒரு உருவம். நல்லா இருக்கிறதுக்கு நீங்க உருவம் கொடுக்காதீங்க, அவன் உருவம் கொடுக்க ஆரம்பிப்பான். அது அழகானதாக இருக்கும். இதுதான் இறைவனுடைய பாதை. உங்கள் இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் இறைவனிடம் திரும்பியவர்களாக இருங்கள். உங்கள் முகங்களை உங்களை உள்ளத்தின் பாதையில் திரும்பிக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு உங்கள் இறைவனுடைய செய்தி இருக்கிறது, உங்களை வழிகாட்டக்கூடிய செய்தி இருக்கிறது.